மக்களினுடைய மனங்கள் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதை இந்த தேர்தலில் காணக்கூடியதாக இருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலை விட இப்பொழுது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி பாரிய மக்கள் வாக்குகளை பெற்றிருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே 159 ஆசனங்கள், தேசிய பட்டியல் ஆசனங்கள் உட்பட 159 ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்கிறது. இந்த நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையில் மிகப்பெரிய அறுதி பெரும்பான்மையினர் அவர்கள் கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பல புதிய முகங்கள் இந்த முறை நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகி இருக்கிறார்கள். அதாவது குறிப்பாக சொல்ல போனால் அவர்கள் எந்த ஒரு உள்ளூராட்சி சபைகளிலோ அல்லது மாகாண சபைகளிலோ இல்லாத அரசியலுக்கு புதிதான நபர்கள் கூட இம்முறை பாராளுமன்றத்துக்கு தெரிவாகி இருப்பது மிகவும் ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது என்பதுதான் நிதர்சனமாக இருக்கிறது. மக்களினுடைய மனங்களில் ஏற்பட்ட மாற்றம் தான் இதை பிரதிபலிக்கிறது. இதை தாண்டி சுயேட்சையாக ஒரு வேட்பாளர் இம்முறை நாடாளுமன்றத்தில் இருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், யாழ் தேர்தல் மாவட்டத்தில் இருந்து சுயேட்சையாக ஒரு வேட்பாளர் இம்முறை நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகி இருக்கிறார். அதே போல பல்வேறு பிரதேசங்களிலும் பல அரசியல்வாதிகள் கிட்டத்தட்ட 20 வருடங்கள் 24 வருடங்களுக்கு மேலாக நாடாளுமன்றத்தில் தொடர்ச்சியாக அங்கம் வகித்த பல அரசியல் பிரதிநிதிகள் இம்முறை தங்களுடைய வாக்குகளை எல்லாம் இழந்து வீடுகளில் இருக்கின்ற நிலைமையும் ஏற்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இப்படி பல்வேறுபட்ட மாற்றங்களுக்கு மத்தியில் இம்முறை நாடாளுமன்றம் அமைந்திருக்கிறது. மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை இந்த தேசிய மக்கள் சக்தி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்க போகிறது என்பதுதான் இலங்கை வாழ் மக்கள் மட்டுமல்ல உலகத்தினுடைய பார்வையும் உற்று நோக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பல சந்திப்புகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உலக வங்கியினுடைய சந்திப்புகளாக இருக்கலாம், சர்வதேச நாணய நிதியத்தினுடனான சந்திப்புகளாக இருக்கலாம் என்று சொல்லி பல்வேறுபட்ட சந்திப்புகள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை தாண்டி அமைச்சரவை நியமனங்கள், அமைச்சரவையினுடைய குறைப்புகள், அதே நேரம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான வசதி வாய்ப்புகள் எல்லாம் குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதான பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கிற நிலையில் அவர்களுடைய செயற்பாடுகள், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய செயற்பாடு, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினுடைய செயற்பாடு எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாகவும் பல்வேறுபட்ட வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் அது தொடர்பாகவும் நாங்கள் நிறைய விடயங்கள் பேசுவதற்கு இருக்கிறது. பேசலாம். வணக்கம் நேர்களே, சமர்க்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். வணக்கம் நேர்களே, மற்றும் ஒரு சமர்க்களம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருப்பதிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு நாட்டிலே ஒரு பாரிய ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு நாங்கள் சமர்க்களம் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கிறோம். இன்றைய சமர்க்களம் நிகழ்ச்சிக்கும் நாங்கள் ஒரு அரசியல் பிரதிநிதியை தான் அழைத்து வந்திருக்கிறோம். நிறைய கேள்விகள் இருக்கிறது, நிறைய வாத பிரதிவாதங்கள் எல்லாம் இருக்கிறது. இப்போதைய அரசியல் சூழ்நிலை தொடர்பாக நிறைய விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவே அதற்காக இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம். முன்னாள் மேல் மாகாண ஆளுநர் அசாத் சாலி அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். நாங்கள் வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு நன்றி. கேள்விகளுக்குள் செல்லலாம். மக்களினுடைய மிகப்பெரிய ஒரு மனங்களில் ஏற்பட்ட மாற்றத்தை நாங்கள் இந்த தேர்தலில் காணக்கூடியதாக இருந்தது. கடந்த தேர்தலிலும் இதே போன்ற ஒரு நிலைமை தான் இருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ கிட்டத்தட்ட 69 லட்சம் வாக்குகளை தனியாக பெற்றிருந்தார். அதே நேரம் நாடாளுமன்ற தேர்தலிலும் அவர்களுடைய கட்சி கிட்டத்தட்ட 68 லட்சம் வாக்குகளை பெற்றிருந்தார்கள். இம்முறை அனுரகுமார திசாநாயக்கவை பொறுத்தவரையிலே அவர் கிட்டத்தட்ட 50-54 லட்சங்களை தான் பெற்றிருந்தாலும் கூட தனியாக. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் அதிகப்படியான ஆசனங்களையும் அதிகப்படியான வாக்குகளையும் பெற்றிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த சூழ்நிலை எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையிலே மக்களுக்கு ஒரு அரசியல் என்று சொன்னாலே ஒரு வெறுப்பு ஒன்று உண்டாகின ஒரு காலத்தை நாங்கள் பார்க்குறோம். மக்கள் யாரையும் டெஸ்ட் பண்ணலே. இப்போ இவங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் மக்களுக்கு கிடைக்கல. மக்களுக்கு கிடைச்ச அனுபவம் எல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு போதும் 70s இவங்களோட அநியாயங்கள் அது இதெல்லாம் அந்த காலத்தில். அப்போ இப்போ இருக்கிற ஜெனரேஷன் பார்த்தாங்க, உன்னுத்தக்காய் முன்னுத்தகை இவங்க சொல்கிற ஸ்லோகன் அப்படி தானே, அவனும் உண்டு இவனும் உண்டு அவனும். இதை கேட்டு மக்களுக்கு ஒரு வெறுப்பு உண்டு. மக்களும் பார்த்தாங்க, சரி இவனும் பேசுகிறானு பேச்சில் மண்ணணும்லே, அதனால இவனும் கொடுத்து பார்ப்போம் என்று சொல்லி தான் யாரோடையும் பேசலை, யாருமே எதிர்பார்க்காத. இப்போ டெல்வின் சில்வா கூட சொல்கிறாரு, நாங்களே இதை எதிர்பார்க்கலன்னு சொல்கிறாரு. அப்போ அதுதான் உண்மை. அப்போ அப்படி ஒரு மாற்றம் வந்திருக்கு. ஆனால் இப்போ நாங்கள் பார்க்குறோம், ஜனாதிபதி தேர்தலில் இருந்து இன்றைக்கு பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சும் கூட நாங்கள் எந்த ஒரு மாற்றத்தையும் காணலை. ஏன்னு கேட்டால் அனுரகுமார திசாநாயக்க தொங்கி கொண்டிருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க வெல்பாலத்தில். அந்த பாலத்தில் தான் இருக்கிறாரு. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, உங்களோட மீடியாவில் எத்தனை நியூஸ் நீங்கள் போட்டிங்க, IMF நாங்கள் ரீடிசைன் பண்ணுவோம், IMF நாங்கள் ரீநெகோஷியேட் பண்ணுவோம், நாங்கள் IMF சொல்கிற எல்லாத்தையும் நாங்கள் எக்ரி ஆக மாட்டோம்னு எல்லாம் சொன்ன ஆட்கள் இன்றைக்கு எங்கே பேசுகிறாங்கன்னு பாருங்கள். IMFக்கு இந்த கீழே முட்டுக்காலில் நின்று கொண்டு IMF செல்யூட் அடிக்கிற லெவலும் செல்ஃபி அடிக்கிற லெவலும் நாங்கள் பார்க்குறோம். அப்போ இது இல்லை, உண்மையில் நடக்கணும். நீங்கள் என்னத்தை மக்களுக்கு பிறந்தீங்களோ அது செய்யுங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ண போல சொன்னீங்க, நாங்கள் இந்த நாட்டில் பார்த்தது தான் கோட்டாபய ராஜபக்ச. அவர் நல்ல பூ போச்சு நாட்டுறதுக்கு
மரம் நாட்டுறதுக்கு புல் நாட்டுறதுக்கு நல்ல. அதுதான் அவர் செஞ்சார் யூடிஏலேன்னு போட்டு. அவர் அதை செஞ்ச சிறுக்கு என்னோட மக்கள் பார்த்தாங்க ஒரு ஆமிக்காரனில் பாஞ்சு போன ஆமிக்காரன் உண்டு. சரி, அப்போ ஆமிக்காரன் எல்டிடி காலத்தில் பயத்தில் ஓடின ஆமிக்காரன் இன்றைக்கு ஓடி வந்து போட்டு அப்போ அவரை நினச்சாங்க மக்கள் அப்படி சிட்டியை க்ளீனாக வைக்கிறாரு. இப்போ சிட்டியை க்ளீனாக வச்ச ஒரு இதுக்காக வேண்டி ஒரு நாட்டில் ஜனாதிபதி ஆக்கியல்மைன்றதை பார்க்கல. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இவருக்கு ஒரு பிராந்திய சபாவில் மெம்பராக இருந்தாரா, பலாத் சபாவில் இருந்தாரா, அப்படி இல்லாட்டி பார்லிமெண்ட்டில் இருந்தாரா, ஒன்றுமே இல்லை. எங்கேயோ இருந்து ஆமிலேருந்து ஓடி போன ஒரு ஆளை கொண்டு நாட்டில் ஜனாதிபதி ஆக்கி இந்த நாட்டை சின்ன பின்னமாக்கி நாட்டில் ஒருத்தருக்கும் வாழையில் ஒரு நிலம் கணக்கு அறகலையை உண்டே வந்து அவரை துரத்த வேண்டிய ஒரு காலம் வந்துச்சு. அப்போ அதுக்கு இது ரெண்டாவது எபிசோட்னா நாங்கள் என்ன சொல்ல வாரோம்னு சொன்னால், யாரும் வாரத்தில் ஜனாதிபதி ஆகிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் என்ன சொல்ல வாரோம்னு சொன்னால், இந்த நாட்டில் யார் வந்தாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு வரணும். இது மக்களுக்கு ஒரு பாடமாக பேசணும். என்கிட்ட ஒரு தேர்தலுக்கு செலவழிக்கிற சல்லி கட்சிகளும் அப்படி தான், அரசாங்கமும் அப்படி தான், இவ்வளோ செலவழித்து போட்டு ஒரு 2 வருஷத்தில் ஆளுக்கு செய்யலாம் போச்சுன்னு சொன்னான். இப்போ இந்த ஜனாதிபதி கூட அவரோட ஜனாதிபதி ஆகும்போது இன்டர்வியூவில் என்ன சொல்லிட்டாரு, நான் எடுத்து பார்ப்பேன், செய்ய பார்ப்பேன், இல்லாட்டி 1.5 வருஷத்தில் நான் விட்டுட்டு பேசுவேன்றாரு. அப்போ அப்படி நெகட்டிவாக பேசக்கூடாது. ஒரு ஜனாதிபதி வெரி பாசிட்டிவாக இருக்கணும். இல்லை எங்களையும் செய்யணும். இப்போ அவர் கிடைச்சிங்க மெஜாரிட்டியும் அப்படி தானே, அந்த மெஜாரிட்டியை வச்சு எதையும் செய்யலாம். ஆனால் அதை செய்யணும். நாங்களும் எதிர்பார்க்குறோம், மக்களும் எதிர்பார்க்குறாங்க. என்னென்னா நாட்டில் இருந்த எல்லா கட்சியும் யூஎன்பி இருக்கட்டும், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆகியும், கம்யூனிஸ்ட் பார்ட்டி, இவங்க எல்லாம் தாரோட அலையன்ஸ் போட்டு நாட்டை ஆழ்ந்தாங்க. ஆனால் இவங்களும் சந்திரிகாட காலத்துலேருந்தே எல்லா கவர்மெண்ட்டும் மீந்தவங்க தான். 2015 கூட இருந்தாங்க. அப்போ அப்படி இருந்த ஆட்கள் இன்றைக்கு தனியாக ஒரு அரசாங்கம் யாரும் நினைக்காத ஒரு மெஜாரிட்டி கொடுத்து மக்கள் ஜனாதிபதிக்கு கிடைக்காத டோட்டல் ஓட் இன்றைக்கு அவங்களுக்கு பார்லிமெண்ட்டில் கிடைக்கிச்சு. ஏன் மக்கள் கொடுத்தாங்க எம்பிமார். இப்போ இந்த கட்சி தலைவர் மட்டும் இல்லை, எம்பிமார் எடுத்தாலும் ஒத்தனும் பிராதேச சபாலயம் இல்லை, பல சபாலயம் ஒன்றும் இல்லை, டோட்டல் இன்எக்ஸ்பீரியன்ஸ் டீம் ஒன்று வந்திருக்கு. இவங்க என்ன செய்ய போகிறாங்கன்றது பாராளுமன்ற செஷன் ஸ்டார்ட் ஆகினா தான் பார்க்கலும். அவுட் ஆஃப் டர்ன் பேசுவாங்களா, என்ன சரி ஒரு நல்ல ப்ரொடக்டிவிட்டி நாட்டுக்கு நல்லது நடக்க செய்வாங்களா, நல்ல ப்ரொப்போசல்ஸ் கொணருவாங்களா, இந்த நாட்டில் இருக்கிற அக்கௌண்ட்ஸ் விஷயத்தில் நாங்கள் பார்த்தோம். எல்லா கவர்மெண்ட்லேயும் வந்து பிரச்சனையில் பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஆட்களா, பண்ணக்கூடிய திறமைக்கிறவங்களா என்ற கூட பார்க்குறதுக்கு பாராளுமன்றம் திரும்ப ஸ்டார்ட் ஆகணும். அப்போ தான் பார்க்கலாம். ஸோ அதே நேரம் இந்த வாக்குகளை பொறுத்தவரையிலே கிட்டத்தட்ட 159 ஆசனங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தி. இந்த நேரத்திலேயே சிறுபான்மையினருடைய வாக்கும் அவர்களுக்கு அதிகமாக விழுந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கை பொறுத்தவரையிலே வழமையாகவே எல்லா தேர்தல்களிலும் சிறுபான்மையினர் எப்பொழுதுமே தனித்து நிற்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அது முஸ்லீம் மக்களாக இருக்கலாம், அதே நேரம் தமிழ் மக்களாக இருக்கலாம். ஆனால் இம்முறை தேர்தலை பொறுத்தவரையிலே சிறுபான்மையினருடைய வாக்குகளையும் அதிகமாக பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் இவர்களுக்கு வாக்களித்ததுக்கான காரணம் அல்லது அவர்கள் தங்களுடைய பிராந்திய அரசியல் பூகோள விடயங்கள், அரசியல் நிலவரங்களை எல்லாம் தவிர்த்து ஒரு தேசிய கட்சிக்கு ஆதரிப்பது வேண்டியதற்கான தேவை ஏன் ஏற்பட்டிருக்கிறது? இல்லை, அதான் நான் சொன்னேன். அந்த வெறுப்பு அந்த நாளிலிருந்து வந்த வெறுப்பு தான் மக்களுக்கு முணுத்தக்காய் இதை தான் இவன் சொல்லி தான் அந்த வெறுப்பு தான் மக்கள் பார்த்தாங்க. சரி, இவன் ஒரே கரன்னு குடிக்கிறான், டிவியை திறந்தா இவன் கரன்றான், ரேடியோ போட்டால் இவன் வரான் ஒரே சொல்கிறான், என்னென்னா அவன் கல்லன்ட்டு சொல்கிறது தான் சொல்கிறான், இல்லாமல் வேறு ஒன்றும் சொல்கிறாங்க இல்லை. அப்போ அந்த அரசாங்கத்துலேயும் களவாண்டான், இந்த அரசாங்கத்துக்கான நாங்கள் அப்படி செய்ய விட மாட்டோம். அப்படி அது எல்லாத்தையும் மக்கள் பார்த்து சரி இவனு கொடுத்து தான் பார்ப்போமே. இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு டோட்டலாக இன்எக்ஸ்பீரியன்ஸ் குரூப் ஒன்ற கையில் கொடுத்து போட்டுட்டு இப்போ எல்லோரும் ஒசக பார்த்துக்கும் நிற்க வேண்டிய நிலைமை வந்துட்டு. எனக்கு இப்போ பாராளுமன்ற ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சு இன்றைக்கி 2 மாதம் கம்ப்ளீட். அப்போ அப்படி ஆவியும் நீங்கள் கொடுத்தீங்க ப்ரொபோசலில் ஏதாவது ஒன்று மக்களுக்கு ஒரு நிவாரணம், ரைட், ஒரு ரிலீஃப். இப்போ இன்றைக்கி வெள்ளமெல்லாம் முடிஞ்ச போகிற இன்றைக்கி தானே பிரசிடென்ட் சொல்கிறாரு பேத்து தேடி கொடுங்க. என்னத்தை தேடி கொடுக்க அங்கே மக்கள் கொடுத்து முடிஞ்சு, இங்கே அரசாங்கம் கொடுக்கும்போது மக்கள் அதுக்கு தேவையானதை கொடுத்து முடிஞ்சு. அப்போ இந்த மாதிரி இல்லை, அதை ஒரு அநாத்தம் ஒன்று வர்றப்போ போல் அது ரெடியாகி அந்த கவர்மெண்ட் அதுக்கு ரெடியாகி உடனடியாக அதுக்கு ஜிஎம்ஆர் எல்லாரும் இறங்கி வேலைக்கு பேர்த்திருக்கணும். இன்றைக்கு ஒருத்தர் போனதை நாங்கள் பார்க்கவே இல்லை. இப்போ அந்த 11 பிள்ளைகள், ரைட், போன 14 பிள்ளை, அதில் என்ன ஆகிச்சு, அதில் ரிசல்ட் என்ன என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க, ஒருத்தரும் இல்லை. ஸோ இப்படி இக்னரன்ஸாக இருக்கேலாம். ஜிஎம்ஆர் எல்லாம் அரசாங்கம் ஒன்று இருந்தாலுமோ இல்லாட்டியுமோ ஜிஎம்ஆர் டியூட்டி தான் அது.
அப்போ ஜிஎம்ஆர் ஒருத்தர் ஆக்டிவாக ஒர்க் பண்ணிடல, மக்களுக்கு ஒன்றும் கொடுக்கல. இப்போ வேறு நேரத்துக்கு மழையெல்லாம் வந்து வெள்ளம் வந்துச்சிருக்கு, அடுத்து அந்த அந்த சேம் டே அவங்களுக்கு லஞ்சை கொடுத்து பட்டிக்கு எல்லா சங்கத்துலேயும் ஒரு லஞ்சை டின்னர் அரேஞ்ச் பண்ணி இல்லாட்டி அங்கே கம்யூனிட்டிஸ் போட்டு கம்யூனிட்டி சென்டர் ஒன்று எடுத்து அங்கே ஆக்கி அங்கே மக்களுக்கு கொடுத்து அப்படி நடந்துச்சு. ஆனால் இது எப்படி நடக்கலை. இன்றைக்கி மழை பெஞ்சு 6வது நாள் இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க உடனே இறங்கி அவங்களுக்கு வேலை செய்யுங்கன்னு சொன்னால் நடக்குமா? இது டூ லேட். இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி போகுதா என்றதுதான் அர்த்தம் என்னைய பொறுத்த அளவில். இந்த நீங்கள் சொல்லுகின்ற பொழுது அதாவது அவங்களோட பொறுப்புத்தன்மை என்பது இல்லாமல் இருக்கிற இந்த சூழ்நிலையில் பாதிக்கப்பட போகிறது மக்களாக தான் இருக்கிறார்கள். அதுதான் உண்மையாக இருக்கிறது. என்றால் ஏற்கனவே நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மீண்டு வந்திருக்கிறோம். இந்த சூழ்நிலையை பொறுத்தவரை இவர்களுடைய அதாவது அமைச்சுக்களினுடைய செயலாளர்கள் நியமனங்கள், அதே நேரம் அரசு திணைக்களங்களினுடைய தலைவர்களினுடைய நியமனங்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையிலே இப்போ நான் இன்னைக்கு உள்ளுக்கு வரப்போல கூட என்று சொல்கிறாங்க, கரப்ஷன் இல்லைன்னு சொல்கிறாங்க. கரப்ஷன் உள்ள செக்ரட்டரிமாரிலேருந்து திரும்ப போட்டிருக்காங்கன்ற ஒரு கதை லிஃப்ட்லேயும் வரப்பிலே சொல்கிறாங்க. அது உண்மை. ஏன்னு சொன்னால் இவங்களுக்கு அந்த அனுபவம் இல்லை தானே, அதனால் இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான் பிரச்சனை. இப்போ இவங்களுக்கு ஒவ்வொரு செக்ரட்டரியை பற்றி தெரியும்னு சொன்னால் ரைட், இவங்கள்ட்ட ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்கும்னு சொன்னால் இவங்க அதை பார்த்து அந்த அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க ரைட். இப்போ நாங்கள் கத்தினம் தானே, முஸ்லீம் ஒரு எம்பி இல்லை, முஸ்லீம் கேபினெட் மினிஸ்டர் இல்லை. அப்போ எங்கட பண்டிதர்கள் இருப்பாங்களே, தமிழ் முஸ்லீம் இருக்கிறாங்க. சிங்களாக்களை பொறுத்தளவு இல்லை, ஆனால் தமிழ் முஸ்லீம் ஒரு அரசியல்வாதி என்ன சொல்லிட்டா அதை பேசுகிறதுக்கு அதுக்கு விரோதமாக பேசுறதுக்கு எத்தனையோ பேர் இருப்பாங்க. இப்போ நாங்கள் பேசின சருக்கு அதில் வாட்ஸ்அப்பு கமெண்ட்ஸ் பண்ணி அதை வெட்டி அதை கொத்தி என்ன போட்டு என்ன அடித்து கொண்டிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலைமையை பார்க்குறாங்களா? எங்களுக்கு என்ன எஃபெக்ட்? நாங்கள் சொன்ன முஸ்லீம் ஒரு கேபினெட் மினிஸ்டர் இல்லாத ஒரு கேபினெட் இல்லாத ஒரு ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் வித்தவுட் முஸ்லீம் கேபினெட் மினிஸ்டர்னு சொன்னோம், ஒரு செக்ரட்டரி இல்லைன்னு சொன்னோம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் சந்தோஷப்படுறோம். நாங்கள் சொன்னதுனால சரி நவவின்ற ஒரு ஆளுக்கு செக்ரட்டரி போஸ்டினே கொடுப்பட்டிருக்கு. அப்போ அதை நாங்கள் சொன்னதுனால தானே. நாங்கள் சொல்லலாட்டி கேபினெட் மினிஸ்டர் ஒன்று இல்லை, செக்ரட்டரி இல்லை, சேர்மன் இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்ல போய்து தான் அது நடக்குது. அப்போ இதை எப்ரிஷியேட் பண்ணுமா இந்த கம்யூனிட்டி? இல்லை, தமிழ் ஸ்பீக்கிங் கம்யூனிட்டி இதை அப்ரிஷியேட் பண்ணாது. அவங்க நினைக்கிறேன் அன்றகுமாரை கொடுத்தாச்சு எல்லாம் சும்மா இருங்க, 5 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் பார்ப்போம், எல்லாம் கிழிஞ்சிரும். அப்போ இதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமாகவே இருக்கிறது. மக்களினுடைய எதிர்பார்ப்பு என்பது மிக பாரிய அளவில் தான் அவர்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிறது என்பது நிதர்சனமாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அவர்களுடைய தற்போதைய நடவடிக்கைகள் தொடர்பில் நாங்கள் நிறைய விடயங்கள் இன்னும் பேசுவதற்கு இருக்கிறது. குறிப்பாக இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் பேசலாம். இந்த விடயங்களுக்கு அப்பால் இந்த ஊழலை ஒழிப்போம், எங்களுடைய அனைவருடைய ஃபைல்களும் எங்கள் கைகளிடத்திலே இருக்கிறது என்பதான குற்றச்சாட்டுகளை அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே வைத்துக் கொண்டிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறைந்தது 2019-20 தேர்தலுக்கு பின்னர் இருந்து அவர்களுடைய மிகப்பெரிய பிரச்சாரமாக இதுவாகத்தான் இருந்தது. இப்பொழுது அந்த கோப்புகளுக்கு அந்த ஃபைல்களுக்கு எல்லாம் என்னவாயிட்டு? அப்படி சொன்னதுனால தான் ரணில் விக்ரமசிங்க மைத்ரிபால சிறிசேன அனுரகுமார திசானுக்கு அதை பாரம் கொடுத்தேன். ஆஃபீஸும் போட்டு தூஷண கமிட்டியும் போட்டு கொடுத்து எல்லா ஃபைலையும் கொண்டு போய் அங்கேருந்து ஒரு ஃபைலும் திறப்படலே. அதுக்கு பிறகு நீங்கள் சொல்கிறீங்க ஃபைல் இருக்கே சொன்னால் அந்த ஃபைலை திறந்து என்னன்னு சரி மக்களுக்கு சொல்லத்தானே வேணும். மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்களே, அனுரகுமார் எங்களுக்கு சொன்னார் இப்படி ஃபைலிக்கு அப்படி ஃபைலிக்குன்னு சொல்லி இந்த ஃபைலில் இருக்கிற கேஸ் எல்லாம் எடுத்து அதில் எங்களுக்கு வர வேண்டிய சல்லியெல்லாம் எடுத்து மக்களுக்கு தின்ன கொடுக்கலுமே. இந்த டைமில் சரி மக்களுக்கு கொடுக்கேஞ்சி அந்த சல்லியில் எடுத்து. அதனால் சும்மா பேசுகிறது எல்லா அரசியல்வாதிக்கும் பேச போல வெரி ஈஸி. ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன் ஒன்று வர்ற நேரத்தில் அங்கே தான் பிரச்சனையே வருது. அங்கே தான் உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கொள்ளலான்னு சொன்னால் அப்போ உங்கள்கிட்ட சப்ஸ்டன்ஸ் இல்லை. இவ்வளோ தான், வெரி சிம்பிள். இந்த மாதிரியான ஒரு அனுபவம் இல்லாத ஒரு அரசாங்கம் என்று குற்றச்சாட்டு வைக்கப்படுகின்ற இந்த சூழ்நிலையில் இவர்களுடைய இப்போ இன்னும் பாராளுமன்ற நடவடிக்கைகள் இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை. இது ஆரம்பிக்கப்படுகின்ற பட்சத்தில் அதுக்கு பின்னரான செயற்பாடுகள் இப்பொழுது இயற்கை அனர்த்தத்தை கூட அவர்கள் சரியான முறையில் கையாளவில்லை என்பதான குற்றச்சாட்டுகளும் எழுந்திருக்கிறது. இனி வரப்போகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் குறிப்பாக இந்த மின்சார கட்டணங்கள் தொடர்பான பிரச்சனைகளாக இருக்கலாம், எரிபொருள் பிரச்சனையாக இருக்கலாம், அதே போல மக்களுடைய அன்றாட உணவுக்கு பயன்படுத்தப்படுகின்ற இந்த அரிசியினுடைய பிரச்சனை மிகப்பெரிய அளவிலே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுக்கு எந்த விதமான சுமூகமான ஒரு தீர்வும் ஜனாதிபதியினால் இன்னும் எட்டப்படவில்லை. இது குறித்து உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? அரசியை பற்றி வெரி கிளியராக சொன்னாங்க தானே, எந்த காரணத்துக்கு ஒன்று நாங்கள் இம்போர்ட் பண்ண மாட்டோம். நாங்கள் அந்த ஃபார்மர்ஸு கொடுக்க வேண்டிய அந்த இடத்த கொடுத்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சாமனத்தில் கொடுத்து இந்த நாட்டில் நாங்கள் செய்வோம். அந்த பேசின பொருவத்தான இந்த அழிவு வந்துச்சோ எனக்கு இல்லையா? இப்போ 5000 ஏக்கர் 10,000 ஏக்கர்னு சொல்லி போச்சுன்னு சொன்னால்
அப்போ அடுத்த கண்ணை வரப்போல தான் மக்களுக்கு உண்மையிலே ஷார்ட்டேஜ் விளங்கும். இப்போ விளங்காது, 5-6 months போகும் ஒரு ஆகஸ்ட் வரதுக்கு. அப்போ அப்படி இருக்கிற நேரத்தில் நாங்கள் பார்க்கணும், நாங்கள் இதுக்கு என்ன செஞ்சோம். அப்போ நாங்கள் இம்போர்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லி போட்டு நாங்கள் இம்போர்ட் பண்ணுறேன்னா அதுக்கு நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் என்ன கொடுக்க போகிறீங்க. அப்போ அதே இன்டர்வியூவில் நடக்குது, டிவிலே காட்டுறாங்க, இந்த நாட்டில் பழைய ஆகஸ்டில் சாமணம் இருக்குது. அப்போ அரசாங்கத்துக்கு ஒரு தெம்பு இல்லை, அந்த ஸ்டாக் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அது எல்லாத்தையும் வெளியே போடு. இப்போ நாங்கள் முந்தி உங்களுக்கு தெரியுமா இருக்கும், சிறுமான கவர்மெண்ட் இருக்கே போகப்படும், ஜனதா கமிட்டின்னு போட்டினாங்க. ஜனதா கமிட்டி அந்த சேர்மன்மாருக்கு சரி பவர். அப்போ எங்கே சரி ஒரு கடையில் சாமனை ஸ்டாக் வச்சு மக்களுக்கு கொடுக்காம வச்சுருந்தா அந்த சேர்மன்மார் பேர்த்து அடித்து ஒட்டிச்சு கடை எடுத்து சாமனத்தை மக்களுக்கு கொடுத்து விடுவாங்க அந்த கவர்மெண்ட் ப்ரைஸுக்கு. அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த டைமில் கவர்மெண்ட்டால் போட்ட சீனிக்கு ப்ரைஸ் உண்டு, கடையில் விற்கிற ஒரு வேலை. ஆனால் அப்படி தான் கவர்மெண்ட்டால் போட்ட விலைக்கு சீனி அரிசியெல்லாம் போலியும் போட்டு மக்களுக்கு கொடுத்தாங்க அந்த கடையில் எம்டி பண்ணி. இப்போ எங்களுக்கு அப்படி சம்பவம் எத்தனையோ நடந்துருக்கு, நாங்கள் அதை பார்த்தோம், நாங்கள் கண்ணால் பார்த்தோம். அப்போ அப்படி இருக்க போல் இந்த அரசாங்கத்துக்கு ஏழாமல் இருக்குது, அரிசி எங்கே இருக்குதுன்னு தேடிக்கொள்ள. அப்போ அரசாங்கத்தோட இன்டெலிஜென்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்றது நீங்கள் பார்த்துக்கொள்ளும். ஸோ இதெல்லாம் எக்ஸ்கியூஸ், இது எல்லாத்தையும் வச்சு இம்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு இந்த நாடு தாக்கி பிடிக்குமா? இன்எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க நீங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் இம்போர்ட் பண்ணுவோம்னு போனால் எங்களுக்கு அவ்வளோ பெரிய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எங்கள்கிட்ட இருக்குமா? இந்த அரசாங்கமும் எங்களை மக்களுக்கு தாக்கி பிடிக்கலுமா என்ற நிலைமை வரும். அதனால் மிச்சம் கேர்ஃபுல்லாக இப்போ சரி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆட்களை கொஞ்சம் கொண்டு ஒரு கமிட்டி ஒன்று போட்டு இந்த கேபினெட்டுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள், எப்படி செய்கிறேன்னு சொல்லி செல்ல தான் வேணும். இப்போ நாங்கள் பார்க்குறோம் இந்தியா ரணில் விக்ரமசிங்கையே அழைப்பிச்சாங்கன்ற டவுட் எனக்கு இருக்குது. ரைட், அனுரகுமார் திசாநாயக் போகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முதல் ரணில் விக்ரமசிங்கை கொண்டு இன்னும் அவர் இந்தியா அழைக்கிறேன்னு சொன்னால் ரைட்டா. அப்போ அங்கேருந்து இவர்கிட்ட என்ன படிப்பினை எடுக்க போகிறீங்க, இந்த அவர்கிட்ட எடுத்த படிப்பினையை நீங்கள் எப்படி இவருக்கு கொடுக்க போகிறீங்க அனுரகுமாருக்கு? என்ன மாதிரி நடக்கும்னு தெரியாது. இப்போ இது எங்களுக்கு இப்போ பெரிய ஒரு பிரச்சனை ஸ்ரீலங்காவை பொறுத்த அளவில் ஒரு சோப்பூர் ஒரு இந்தியா, இது ரெண்டு காம்படிஷனால தான் எங்களோட நாடு ரன் ஆகுது இப்போ ரைட்டா. அப்போ இந்த நாட்டில் தாரு கொடியை காட்டுறாவோ அவனுக்கு ஓட் பண்ணுற லெவலுக்கு இந்த நாடு பேசுது, மக்களும் பேசுகிறாங்க. இந்தியா கை காட்டினா அங்கே போகுது, சைனா கை காட்டினா இங்கே போகுது, அந்த மாதிரி அது. அப்போ அது என்னத்தால் என்ன பவர் அது காசா? அப்போ அனுரகுமார் திசாநாயக் அப்படியா வந்திருக்குது. அப்போ அப்படி ஒரு தொகையாக கொண்டு போட்டு நீங்கள் வெல்லுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்களா? அப்போ இது இன்டர்ஃபியரன்ஸ் இன்டு லோக்கல் பாலிட்டிக்ஸ். இதை நாங்கள் மக்கள் வெரி சீரியஸாக எடுக்கணும். இதே மாதிரி வேண்டியது நடக்கலாம். அதனால் மக்கள் தெளிவாக கேர்ஃபுல்லாக சிந்தித்து செயலாற்ற வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் இதில் இன்னொரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள், அதாவது அனுபவம் வாய்ந்தவர்களை இணைத்து ஒரு குழுவாக இணைத்து அவர்களிடம் இருந்து பல விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது ஆலோசனைகளை பெற வேண்டும் என்று சொல்லி, அந்த அனுபவம் வாய்ந்த குழுவில் யாரெல்லாம் இடம்பெறலாம் அல்லது யாரெல்லாம் அழைக்கலாம் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறதா? இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு யாரை கூப்பிட்டாலும் அரசாங்கத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருப்பாங்க. எந்த ஒரு பொலிட்டிஷியன் நீங்கள் கூப்பிட்டாலும் அவங்க ரெடி சப்போர்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுறதுக்கு. எனக்கு இது நாடு புலவுடையலா அது அனுரகுமார ஜனாதிபதி மக்களால் தெரிவு செய்யப்பட்டு ஒரு நகரம் ஆக லோவஸ்ட் கவுண்டில் பிரசிடெண்ட்டாவின் ஒரு ஆள்னா 42% எடுத்த ஒரு தலைவர்னா அது அனுரகுமார் திசாநாயக்கம். அப்போ அதுதான் 50% and 1 இங்கே இலங்கையில் இருக்குது ஜனாதிபதி 50% and 1 vote. அப்படி எடுக்காமல் 42% எடுத்த ஒரு ஜனாதிபதி இருக்கிறார். அவர் சிறுபான்மை ஜனாதிபதி ஒன்று தான், ஆனால் பார்லிமெண்ட் அவருக்கு 2/3 கிடச்சிருக்குது. அப்போ அப்படி இருக்க போகல மக்கள்கிட்ட ஆணை அங்கே தான் இருக்குது. அப்போ மக்கள்கிட்ட ஆணைக்கு விரோதமாக எங்களுக்கு போயிடலாம். எந்த ஒரு அரசியல் கட்சியும் இன்றைக்கி விரும்பினாலும் விரும்பலாட்டையும் அவங்களே தானாக கோட்டாவை விழுந்தா பார்க்குற இல்லாமல் வேறொன்றும் செய்யலாம், பார்த்து கொண்டு இருக்கணும். பட் நாங்கள் என்ன சொல்கிறோம்டா, இந்த இடத்துல புழுறதுக்கு இல்லை. எனக்கு we can't afford another election. இன்னொரு ஜனாதிபதி தேர்தலோ இன்னொரு பாராளுமன்ற தேர்தலோ எங்களுக்கு அஃபோர்ட் பண்ணுறதுக்கு அப்படியே ஒரு வலிமை வைக்கிற நாடு இல்லை இது. அப்போ இன்னும் 2 எலெக்ஷன் வர வேண்டியதும் இருக்குது. அப்போ அதுக்கும் சல்லி வேணும். அப்போ இந்த நாட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நாட்டில் எக்கானமியை ரீபில்ட் பண்ணி ஒரு லெவலுக்கு ரணில் விக்ரமசிங்க கொண்டாருன்றதை மக்கள் மறந்துட்டாங்க. மறந்து சுட்டி தானே அனுரகுமாரை ஓட் பண்ணாங்க. அப்போ இந்த மக்கள் என்னத்தை எதிர்பார்க்குறாங்க, திரும்ப கோட்டாவுடைய பீரியடாக இல்லை. மக்கள் நினச்சாங்க உண்மையை செய்வாங்க,
பேசுகிற மாதிரி செய்வாங்க மக்கள் நினச்சாங்க. ஆனால் பேசுகிற மாதிரி செய்கிறதுக்கு இவங்கள்ட்ட அந்த எஃபிஷியன்சி, இவங்கள்ட்ட அந்த க்ரெடிபிலிட்டி அது ஒன்றும் இவங்கள்ட்ட இல்லை. அப்போ இல்லாத பட்சத்தில் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ நீங்கள் வெக்கம் கூச்சத்தை விட்டு நீங்கள் பார்லிமெண்ட்டாலே ஒரு ப்ரொப்போசலை கொண்டு இதுக்கு நாங்கள் நல்ல ஆட்கள் கொஞ்சம் எடுத்து இந்த கேபினெட்டுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு டீமை எடுப்போம்ன்ற ஒரு யோசனை நான் வைக்கிறேன். அப்போ நீங்கள் எடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் மினிஸ்டர்ஸ் போட்டாலும் மினிஸ்டர்ஸ் மாதிரி சப்ஜெக்ட் தெரியாமல் தான் இருக்கும். ஆனால் தெரிஞ்சவங்கள போச்சு அவங்கள வச்சு வேறு கைட் பண்ணுறதுக்கு வச்சுட்டா அது ஒரு நல்ல ஒரு இது வளமையாக ஒரு ஒப்போசிஷனில் இருக்கிற ஆட்களோ ஒரு கவர்மெண்ட்டுக்கு விரோதமான ஆட்கள் நல்ல இந்த மாதிரி ஒப்பீனியன் கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் ஏன் சொல்கிறோம்னு சொன்னால், இந்த நாட்டை நினைக்க சொல்கிறோம்னா இந்த நாட்டை புல உடையலாம் திரும்ப நாங்கள் பழைய லெவலுக்கு போய்த்து கோட்டார லெவலுக்கு நாங்கள் புலையலாம். அது நாட்டை மீட்டு எழுப்புறேன்னு சொன்னால் எல்லாத்தோட கடமை நாங்கள் ஒன்றுபட்டு சரி இந்த நாட்டை பழைய லெவலுக்கு கொண்டாடுவோம். ஆனால் அவர்களுடைய ஒரு குற்றச்சாட்டு, பாராளுமன்றம் கடந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்ற பொழுது 222 பேர்களும் திருடர்கள் தான். தங்கள் 3 பேரை தவிர 222 பேரும் 3 பேர் தவிரன்னு சொல்லல, பார்லிமெண்ட்டில் இது எல்லாம் கல்லன்னு சொல்லிட்டாங்க. இல்லை, அதாவது மக்களுடைய சொன்னாங்க அவங்க 3 பேரும் சேர்த்தா சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அதை சொல்ல பேர் தான் அப்புறம் அந்த 3 பேரை 222 பேர் என்று சொன்னார்கள். அவர்கள் திருப்பி மீண்டுமாக இவர்களோடு சேர்ந்து பயணிப்பதற்கு அவர்கள் தயாராக இருப்பார்களா? இல்லை, இவங்களோடையும் சேரவும் இல்லை. உங்களுக்கு கையில் நல்லா இருக்கிறாங்க தானே. இப்போ நீங்கள் அக்யூஸ் பண்ண போகல, நீங்கள் 225 பேருக்கும் நீங்கள் அக்யூஸ் பண்ணிட்டீங்க உங்களையும் சேர்த்து. அப்போ இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, அந்த 225 பேரில் நாலேஜபிள், க்ரெடிபிலிட்டி உள்ள ஆட்கள், நேர்மையான ஆட்கள், களவு இல்லாத ஆட்கள் இருக்க தான் செய்வாங்க. அவங்கள கூப்பிட்டு அவங்களோட ஒரு அட்வைஸ் ஒன்று எடுத்தா அது உங்களுக்கு ஒஃபிஷியலாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுக்க தேவையில்லை. அனுரகுமார் திசாநாயக்க ஒரு டைமில் அந்த டீமோட கூப்பிட்டு ஒரு நாளில் வர சொல்லி இங்கே கவர்மெண்ட் எப்படி போகுது, உங்களோட விமர்சனம் என்ன அப்படி கேட்டால் அந்த ஆட்கள் சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு என்ன சொல்யூஷன் அதையும் கொடுப்பாங்க. ஆனால் அப்படி ஒரு வீக்லி மீட்டிங் கூட போட்டு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணினாலும் அவங்களுக்கு மினிஸ்ட்ரி போஸ்ட் கொடுக்க தேவையில்லை, அவங்களுக்கு ஒரு லெட்டர் ஆஃப் அப்பாயின்மெண்ட் கொடுக்க தேவையில்லை, அவங்க நாட்டுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அப்போ அவங்களோட ஒப்பீனியன் எடுத்தீங்கன்னா அந்த ஒப்பீனியன் போதும் உங்களுக்கு. அதை பிரசிடெண்ட் ஆஃபீஸால் கைட் பண்ணி இந்த மினிஸ்டர்ஸ் மாதிரி இருக்கிற அவனுக்கு விளங்காதே. எங்களோட நாட்டில் கிராஜுவேட்ஸ் கூட இருக்காங்க, ஆனால் கிராஜுவேட் மார்க்கு அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா? இல்லை தானே. இப்போ நான் பேங்க்கில் ஒர்க் பண்ணுற நேரத்தில் எங்களோட மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ஆள் பாகிஸ்தானில் வந்தவர் எனக்கு ஒரே சொல்லுவார், we must get quality fellows அப்படின்னு சொல்லி they started recruiting graduates. இந்த கிராஜுவேட்ஸ் மாதிரி கொண்டு போட்டுட்டு அவங்க 1 வீக்லேயே விளங்கினாங்க. இந்த பேங்க்கில் கிளரிக்கல் போஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணவன் செய்கிற வேலையும் இந்த கிராஜுவேட் வந்து செய்கிற வேலையும் பார்த்து அவங்களே ஷாக் ஆகிட்டாங்க. இவங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. இது இலங்கையினுடைய கல்வி முறை அப்படி இருக்கிறது. அப்படி அப்போ அது பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. இங்கே அந்த சீனியர் வைஸ் பிரசிடென்ட் தலையில் கை வச்சுட்டாரு. வாட் ஹேப்பன் டு ஸ்ரீலங்கா? நான் இதுதான் உனக்கு சொன்னேன், நீ செய்ய வாணுன்னு சொல்லி கேட்கல, நீ எடுத்து போட்டாய். இப்போ பாரு டிஃப்ரென்ஸ் என்ன சொல்லி. அப்போ அந்த ப்ராக்டிக்கலாக ஒரு ஆள் வந்து ஒரு கிளரிக்கல் போஸ்ட்டில் இருந்து இல்லாட்டி ஒரு பிஎன் போஸ்ட்டில் இருந்து அவன் ப்ரொமோஷனில் எடுத்து அப்படி வாரவன் நிற்கிறானே, அவன் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஃபார் பெட்டர் தேன் கிராஜுவேட். அதான் நான் என் எக்ஸ்பீரியன்ஸ், நான் அந்த 10 years ஆஃப் பேங்கிங்கில் இருந்ததில் என் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ அதுதான் ஸ்ரீலங்கா உண்மையான நிலைமை. இப்போ நாங்கள் எங்கே போனாலும் நாங்கள் பார்க்குறோம் கிராஜுவேட் சீக்கிறாங்க, குவாலிஃபைட் பாங்க, ஆனால் அவங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கலாக ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்குது. இப்போ அவங்களோட படிப்பை வச்சு சரி அதை கொடுப்போம்னு பார்த்தா அது வேலை செய்யுது இல்லை. அதுதான் நிலைமை. சரி, ஒருவேளை அசாத் சாலிக்கு அந்த குழு நீங்கள் கூறியது போலவே அனுரகுமார் திசாநாயக்க அப்படி ஒரு முடிவை எடுத்து அந்த குழுவில் அசாத் சாலிக்கு அழைப்பு விடுத்தால் செல்வீர்களா? நாட்டுக்காக வேண்டி எதையும் யாருக்கும் செய்யலாம், அது பிரச்சனை இல்லை. அதில் வந்து தட் டஸ் நாட் மீன் நீங்கள் அதை கட்சிக்குள்ளே போக போகிறீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். நாட்டில் நாடு நல்லா இருக்கணும். எல்லா பிரஜையும் நாட்டில் ஸ்ரீலங்காவில் இருக்கிற வாழ்கிற எல்லாரும், அது சிங்களவராய்க்கணும், தமிழர்களாய்க்கணும், முஸ்லீம்களாய்க்கணும், கிறிஸ்டியனாய்க்கணும், எல்லாரும் உண்டு. நாங்கள் எல்லோரும் உண்டு. ஆனால் நாங்கள் எல்லோரும் என்ன எங்கள்கிட்ட இன்டென்ஷன் இருக்கணும், எங்கள் நாடு ஃபஸ்ட், கண்ட்ரி ஃபஸ்ட். அப்போ இந்த கண்ட்ரி ஃபஸ்ட், இந்த கண்ட்ரியை புல வைக்கலாம். கண்ட்ரி எங்களுக்கு சரி தூக்கி விடணும்னு சொன்னால் அதில் நீங்கள் பொலிட்டிக்ஸ் பார்க்கக்கூடாது. யூ மஸ்ட் நாட் சீ தட், யூ மஸ்ட் கிவ் தம் த ஹேண்ட். என்ன செய்யலுமோ என்ன சப்போர்ட் பண்ணணுமோ சப்போர்ட் பண்ண. எது கேட்டால் நான் உங்களுக்கு நேரத்தில் சொன்ன மாதிரி ஸ்ரீலங்கா காண்ட் அஃபோர்ட் another election.
ஸ்ரீலங்காவுக்கு இன்னும் 2 எலெக்ஷன் தான், பார்லிமெண்ட் முடிஞ்சு பிரசிடென்ட் முடிஞ்சு, இது 2 திரும்ப வைக்கிற அளவுக்கு வந்துடக்கூடாது. ஏற்கனவே நாங்கள் முழுந்து பேங்க்ரப்ட் கண்ட்ரியாக மாறி, அதுக்கப்புறம் ரணில் விக்ரமசிங்கே எங்கேயோ இருந்த ரணில் ஒரு சீட்டில் வந்தவரை கொண்டு அவரை நாங்கள் எம்பி ஆக்கி, அவரை பிரைம் மினிஸ்டர் ஆக்கி, பிரசிடெண்ட் ஆக்கி இந்த நாட்டை மீட்டி எழுப்பினோம். அப்போ அந்த மீட்டி எழுப்பின நாட்டை திரும்ப புல விட்டா என்ன ஆகும்? ஒரு கிரெடிட் கண்ட்ரி, ஒரு கிரெடிட்டார கண்ட்ரிகளோட வரமாட்டான். திரும்ப புழிச்சுன்னா ஒரு நாடு எங்களுக்கு உதவி பண்ணா. இன்றைக்கி அவர் பேசி இவ்வளோ செஞ்சு கொண்டாடு தானே. அப்போ அதனால தானே அனுரகுமார் திசாநாயக்க என்ன சொல்கிறாரு, அதே வெல்பாலத்தில் நான் போவேன்றாரு. அது ஒப்பனா சொல்லிட்டாங்க. அதுக்குள்ள வெக்கப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. தட் இஸ் த ரைட் திங் ஃபார் கண்ட்ரிக்கு சரியானதை அவர் செஞ்சார். அதில் நாங்கள் அன்றைய அப்ரிஷியேட் பண்ணணுமோ இல்லை. அவரோட பொலிட்டிக்ஸ் வேறு, ஆனால் அவர் இப்போ போகிற ரூட் சரியான ரூட், இதில் தான் போகணும், வேறு வழி இல்லை. அதே நேரம் அவர்களால் இப்பொழுது சில அரசு திணைக்களங்களினுடைய நடவடிக்கைகள், அங்கே இருக்கின்ற தொழிற்சங்கங்களினுடைய நடவடிக்கைகளை பார்க்கின்ற பொழுது, உதாரணமாக நாங்கள் மின்சார சபையை குறிப்பிடலாம். மின்சார சபையை பொறுத்தவரையில் இங்கே நாங்கள் தான் முதலாளிகள் என்ற அளவுக்கு அவர்களுடைய பேச்சுக்கள் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு ஆரோக்கியமான விடயமாக இருக்குமா? இது உண்மையிலே நானும் அந்த இன்டர்வியூவை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டேன். அந்த மாதிரி இந்த ட்ரேட் யூனியன் லீடர் மாதிரிலாம் மினிஸ்டராக பேசுகிற மாதிரி பேசுகிறதையும், நாங்கள் இதெல்லாம் இப்படி தான் செய்வோம், நாங்கள் தான் ரஜா, நாங்கள் தான் செய்வோம், நாங்கள் தான் ஆர்டர் போடுவோம் அப்படின்னு, இப்படி இந்த மென்டாலிட்டியே வரக்கூடாது. இந்த மென்டாலிட்டி வந்தால் தான் ஒரு டவுன்ஃபாலை பார்க்கலாம். அது அனுரகுமார் திசாநாயக்க பார்த்துருந்தாருன்னா உடனடியாக அவரை கூப்பிட்டு அதுக்கு மக்கள்கிட்ட அப்பாலஜைஸ் பண்ண சொல்லணும். கேட்டால் அது அப்படி பேசக்கூடாது. நாங்கள் இன்னும் புதுசு 2 மாதம் தான் ஆகுது, எங்களுக்கு நிறைய விஷயங்கள் படிக்க இருக்கு, நிறைய விஷயங்கள் நாங்கள் மற்றவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கொள்ளணும். அதனால் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற ஆளுக்கு யார் இருந்தாலும் கவலை, எங்களுக்கு எழுதி அனுப்புங்க, நாங்கள் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவோம். அப்படி ஒரு வார்த்தை பேசுகிறது இல்லாமல் நாங்கள் நினைச்சது தான் செய்வோம்னு சொன்னால் அது டவுன்ஃபால் தான் பார்க்கலாம். அதே நேரம் அவர்கள் முன்னெடுத்திருக்கின்ற நடவடிக்கைகள் குறித்து நாங்கள் பேசுகின்ற வேளையில் இந்த அமைச்சரவையினுடைய எண்ணிக்கை குறைத்திருக்கிறார்கள். அது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விடயமாகவே இருக்கிறது. அதே போல் இப்போ ராஜாங்க அமைச்சுக்களை முற்றாக நீக்கியிருக்கிறார்கள். அதே நேரம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதே நேரம் அமைச்சர்களுக்கு வழங்கப்படுகின்ற வசதிகள் எல்லாம் குறைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு ஆரோக்கியமான விடயமாக பார்க்கிறீர்களா? உண்மையிலே நல்ல விஷயம்தான். ஆனால் இப்போ நீங்கள் சாவித்ரி சரோஜராஜ் அவன் என்ன சொல்கிறான், நான் எனக்கு என்ன காரை பாய்க்கணும் அப்படின்ட்டு பார்த்துப்பீங்க. நான் என்ன காரை பாய்க்க மாட்டேன், நான் கார் எடுத்து பாய்ப்பேன். அப்போ அன்றைக்கி அவள் எகேன்ஸ்டாக தான் போகிறான் அவனோட பாலிசிக்கு. இது கொஞ்ச நாளைக்கு நிற்கும், இது மிச்ச நாளைக்கு நிற்காது. இப்போ பார்லிமெண்ட்டில் தின்ன மாட்டோம், பார்லிமெண்ட்டில் கேண்டீனை மூடி நாங்கள் பில் எடுத்து தான் உடச்சி தின்ன கொடுப்போம்னு சொன்ன கதையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி போலிங் போட்டு திண்டானுண்டு, எப்படி போலிங் போட்டு திண்டாருன்னு இன்றைக்கி நியூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுரகுமார திசாநாயக்க அந்த கேண்டீனை கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. அவர் ஏழைன்னு சொல்லி கொண்டு இருந்தார். கடைசியில் போக வேண்டியாச்சு. இல்லை சார் உங்களுக்கு போகாமிக்கல, நீங்கள் பேத்தே ஆகணும்னு சொல்லி ஒஃபீஷியல் சொல்லி அவரை கூட்டியும் பேத்து நீங்கள் அங்கனிக்கால் அந்த கதவால் தான் போகணும்னு சொல்லி அங்கனையே கொண்டு வந்து டீயை குடிச்சு தான் போனேன். அப்போ நீங்கள் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் பேச போல் பேசலாம், ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன் வர்ற நேரத்தில் உங்களுக்கு அங்கே இருக்கிற ப்ரொசீடியர்ஸுக்கு போக வேண்டிய வரும். சரியா? அப்போ நீங்கள் சொன்ன ப்ரொப்போசல் எப்படி எல்லா பார்லிமெண்ட் எம்பியும் அவனோட சொத்து பார்சலில் கெட்டிக்கொண்டு வீட்டிலேருந்து கொண்டு வந்து கேன்டீனில் போய்த்து சும்மா அவன் வீட்டு சாப்பாடு சாப்பிடுவான். அது நடக்கலே. பார்லிமெண்ட்டில் அன்றைக்கு சாப்பாடு போதான் போய்த்து. உங்களுக்கு அந்த நியூஸ் வஞ்சி தானே. அப்போ பார்லிமெண்ட் போதான் போயிட்டு அது யார் போய் திண்டா? அப்போ புதுசாக போனால் 225 பேர் தான் திண்டிக்கா. சரியா? அப்போ அதுதான் நான் சொல்கிறேன்னு, நீங்கள் பேச போகல எதையும் பேசலாம், ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன் வரப்போல உங்களே மீறி உங்களோட தலைக்கொசையால் போய்த்தான் அதெல்லாம் நடக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட விட்டு கொடுக்க எம்பிமா ரெடி இல்லை. அப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தீங்கன்னா உங்களோட 159 பேரும் கேண்டீனை பேத்திக்கக்கூடாது. ரைட்டா? மற்ற எம்பிமார் பேர் தின்றதை வீடியோ பண்ணிவிட்டு உங்களுக்கு போட்டேஞ்சி பார்த்தீங்களா, நாங்கள் சொன்ன மாதிரி செஞ்சோம், எங்கள்கிட்ட 159 பேரும் கேண்டீனுக்கு போகல, பாருங்கள் பசிக்காரனெல்லாம் போய் தின்றான்னு சொல்லி காட்டேஞ்சி. அப்போ உங்களுக்கு அப்படி காட்டேலாம். அப்போ வாட் யூ சே ஹேஸ் டு பி இம்ப்ளிமெண்டட். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண இயலாட்டி அதை சொல்லக்கூடாது. எது எனக்கு செய்ய இயலுமோ அதை மட்டும்தான் பேசணும். இப்போ அதில் ஃபெயில் ஆகுவாங்க. இப்படியே ஒவ்வொரு விடயங்களாக சின்ன சின்ன விடயங்களாக நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே ஒவ்வொரு விடயங்களிலும் விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் சொன்ன விடயங்கள் வேறு, ஆனால் செய்கின்ற விடயங்கள் வேறு 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 என்று. இந்த நிலைமை இப்படியே தொடருமாக இருந்தால் உண்மையிலேயே என்ன நடக்க போகிறது? இந்த ஒரு ஷோ தான் போடக்கூடாதுன்னு நான் சொன்னேன் நேரத்தோட. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்திரிகாட காலத்தில் அந்த கார் எல்லாத்தையும் கொண்டு வந்து கோல் ஃபேஸில் போட்டு ஒரு ஷோ காட்டினாங்க.
அதுக்கப்புறம் 2015 மைத்ரியினுடைய காலம் மைத்ரியோட கவர்மெண்ட்டில் ஜோனமரத்துவங்க இதே செஞ்சார். அதுக்கப்புறம் இந்த அன்றோட காலத்துலேயும் இதை கொண்டு வந்து போட்டு இப்போ இந்த காரெல்லாம் எங்கே போச்சு? அப்போ நான் ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஓகே கார் எல்லாத்தையும் எடுங்க, அதில் தேவையான சின்ன கார் 800cc 1000cc எல்லாத்தையும் எடுத்து இந்த செக்ரட்டரிமாருக்கு கொடுத்து போட்டு மற்ற எல்லா லக்ஸரி வெஹிக்கிளையும் இதே கோல்ஃபேஸில் வச்சு பப்ளிக் ஆக்ஷன் போங்க. ரைட். எனக்கு காலம் இன்னும் கஷ்டமாக போகுது இந்த நாட்டில். இன்னொரு 6-7 months போகல மக்களுக்கு சரியான ஒரு கஷ்ட காலம் ஒன்று வரப்போகுது. அப்போ அந்த டைமுக்கு உங்களுக்கு அஃபோர்ட் பண்ணிடலும் இந்த சல்லி எல்லாம் இந்த வெஹிக்கல்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு. அப்போ இன்றைய போன வெஹிக்கல் எல்லாம் எங்கேன்னே தெரியாவே, யார் ஓடுறே? ரைட். அப்போது நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னுக்கு இது பாருங்க, ஒரு நாளைக்கு பின்னுக்கு இது பாருங்க, இதெல்லாம் ட்ராமா. இது கொஞ்ச நாளே தான், இது மிச்ச நாளே நிற்காது. என்ன கேட்டால் வீட்டில் இருக்கிற ஆட்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க இதை. சரியா? அதுக்கப்புறம் அதெல்லாம் விளங்க வரும். ஆனால் விளங்கும் சுணங்கும். விளங்கும் மனசனங்கும். சரி, நாங்கள் இப்பொழுது அனுரகுமார தலைமையிலான இந்த அரசாங்கம் பற்றி நிறைய விடயங்கள் பேசிவிட்டோம். இப்பொழுது நாங்கள் உங்களுடைய கூட்டணி கட்சி சார்ந்த சில விடயங்களுக்கு வரலாம். குறிப்பாக கடந்த ஜனாதிபதி தேர்தலை, பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் ஐக்கிய தேசிய கட்சியை தனித்து போட்டியிட்டு ஒரே ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்தை பெற்றிருந்தது. அதன் மூலமாக ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றம் வந்து பிரதமராகி ஜனாதிபதியானதெல்லாம் நாங்கள் உலக அறிந்த விடயமாகவே இருக்கிறது. இம்முறை தேர்தலை பொறுத்தவரை தேசிய பட்டியல் ஆசனங்கள் கிடைத்திருக்கிறது. இந்த 2 தேசிய பட்டியல் ஆசனங்களுக்காக பல்வேறுபட்ட போட்டிகள் கூட்டணிகளுக்குள்ளே இடம்பெறுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ரவி கருணாநாயக்கா அவர்கள் தான் அதிகளவாக தனக்கு ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் வரவே வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில் நிற்பதாகவும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் என்ன நடக்கிறது? வரவே நிற்கல, கலவில் போட்டுக்கும் பேத்தாச்சு, கலவண்டுக்கும் பேத்தாச்சு. அதில் என்னென்னா நியூ டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் என்று சொல்கிறது ஐக்கிய தேசிய கட்சி வந்து கூலிக்கு எடுத்தது ஒன்று எடுத்ததுனால இப்போ நாங்கள் அந்த டைமில் நாங்கள் தேசிய ஐக்கிய முன்னணியை கொடுத்தோம் ரணிலுக்கு. சாகலையோட டிஸ்கஸ் பண்ணி அதை கொடுக்குற நேரம் அந்த டைம் அவ்வளோ ஓடி போய்த்து கேஸ் சிலிண்டரை எடுத்துக்க வந்துட்டாங்க. அதனால தான் ஜனாதிபதி தேர்தல் அதில் போக வேண்டிய வந்துச்சு. அதனால் அந்த தேர்தலையும் நாங்கள் அதே எடுப்போம்னு சொல்லி தான் இந்த தடவை எடுத்தாங்க. அப்போ அப்படி ஒன்று நடந்து அந்த பார்ட்டியில் ஜெனரல் செக்ரட்டரி ஷாமலா பெர்றா. சரியா? அப்போ ஷாமலா பெர்றா அந்த பார்ட்டியில் செக்ரட்டரி இருந்தது எப்படி ஒரு யூஎன்பி காரனை அப்பாயிண்ட் பண்ணுறீ? நியூ டெமோக்ராட்டிக் ஃபண்டுக்கு ஒரு சீட் தரணும்னு எக்ரிமெண்ட்டிக்காம். ரைட், ஓகே. அந்த எக்ரிமெண்ட் இருந்தால் அந்த எக்ரிமெண்ட்டில் 2 பேர் அப்பாயின்மெண்ட் இருந்தாலும் அதுக்கு தலைவர் ஒரு ஆளிக்காரு ரணில் விக்ரமசிங்க. அவரையோட பேசணும். இப்போ என்ன சொல்லணும், இப்போ ரணில் விக்ரமசிங்க ஸ்டேட்மெண்ட் விட்டதை நீங்கள் பார்த்தீங்க மீடியாவில். இது எனக்கு தெரியாமல் இதாக்கினாங்க. நான் இதுதான் ரவியோட எக்ஸ்ப்ளனேஷன் கேட்குறேன். அப்போ யூஎன்பி ஒர்க்கிங் கமிட்டியை கூடி உடனே இன்கொயரி போட்டிருக்கி. சரி, 3 weeksக்குள்ளே ரிப்போர்ட் பண்ணாலும் 3 member கமிட்டி போட்டிருக்கி. அப்போ இதெல்லாம் போட தேவையில்லை, ரணில் போட்டிருந்தா. இது கல்லன். ரைட். அப்போ கல்லன் ஒருத்தன் வந்து அந்த நேஷ்னல் சீட்டை களமாண்டு பேரை உள்ளுக்கு போட்டுக்கோங்க, ஷமலா பேரவா போட்டுன்னு பேசாச்சு. அப்போ எங்களோட ஆர்கியூமெண்ட் என்னென்னு சொன்னால், நாங்கள் அந்த பார்ட்டி லீடர்ஸ் மீட்டிங்கில் எல்லாரும் ஒப்போஸ் பண்ணி வந்து இது ராங், அவரை உடனே விலகணும். எனக்கு கேட்டால் இது யாருமே அப்ரூவ் பண்ணல, இந்த எக்ஸ்கோ மீட் பண்ணியுமே இல்லை, இந்த பார்ட்டி லீடர்ஸ் மாதிரி. எனக்கு அந்த ரணில் விக்ரமசிங்க அதை மட்டும் பேப்பரை எக்ரிமெண்ட்டை கேட்டார். ரணில் விக்ரமசிங்க எக்ரிமெண்ட் கேட்க போல் அந்த எக்ரிமெண்ட் ஃபுல் எக்ரிமெண்ட் ஒன்று இருக்கல ரவி கருணா கொடுக்க. அவருக்கு தேவையான மாதிரி 3-4 தாளை மட்டும் கொண்டு வந்து கொடுத்திருந்தார். அப்போ திஸ் இஸ் ஃபுல் எக்ரிமெண்ட்டும் இது ரணில் சொன்ன கதா, திஸ் இஸ் ஃபுல் எக்ரிமெண்ட், ஐ வாண்ட் ஃபுல் எக்ரிமெண்ட் அப்படின்றாரு. வரல. அப்போ இருக்கிற எக்ரிமெண்ட்டை வச்சு அவர் பார்த்துட்டு வாசித்து காட்டினார். நேஷ்னலிஸ்ட் வந்தாலும் கூட நாங்கள் கூடி தீர்மானிக்கணும் யாரை போடுறேன்னு சொல்லி கட்சி தலைவர் ஷாமலா பெரேரா செக்ரட்டரின்ற பலிக்கு அந்த நேஷ்னலிஸ்ட்டை களவாண்டு அவருக்கு தேவையான ஒரு யூஎன்பி காரணம் போடணுமா? நியூ டெமோக்ராட்டிக் ஃபண்டு போடணும். சரி, நீ அப்படியே இருந்தால் நீ உடனே போட்டுக்கொண்டு போய் உன் எக்ரிமெண்ட் என்ன லீகல் பாயிண்ட் இது. உனக்கு எக்ரிமெண்ட் இருக்குன்னு சொன்னால் நியூ டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட்டுக்கு ஒரு சீட்னா அதில் இருக்கிறது நீ மட்டும் தானே, இன்னும் ரவியோட ஃபேமிலியும் தானே. சரியா? அப்போ நீ உனக்கு போட்டுக்கொண்டு போ செக்ரட்டரின்னு எக்ரிமெண்ட் படி ஐசாரின்னு சொல்லலாம். அதுவும் கூட நீ அப்ரூவல் எடுக்கணும் ரணில் கிட்ட. அது எடுக்காமல் நீ போகாமல் நீ ரவி கருணாநிதின்ற யூஎன்பி காரனை எப்படி போட்டுன்ற கொஸ்டின் ஒன்று வருதா இல்லையா? லீகலி இந்த கொஸ்டின் வருது. அதனால் இன்னும் அந்த டிசிஷன் இல்லை. 3 weeksல ரணிலும் இல்லை அவுட் வந்த பிறகு இப்போ நாங்கள் ஒரு கிழமை ஆகிட்டு 3 weeksல அந்த ரிப்போர்ட் வரணும். திரும்ப பார்ட்டி லீடர்ஸ் எல்லாம் மீட் பண்ணி
நாங்கள் எடுக்க வேண்டிய நடக்க வேண்டிய எடுக்கணும். அவ்வளோதான். அந்த 2 தேசிய பட்டியல் ஆசனங்கள் ஊடாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் பாராளுமன்றத்துக்கு அனுப்புவதற்கு ஏதாச்சும் உங்களுடைய தீர்மானங்கள் அல்லது கட்சி தலைவர்களுடைய பார்ட்டி லீடர்ஸ் மீனிங்கும் போது காலையில் நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணி சொன்னேன், இவன் இப்படி கலவில் போட்டு பேத்தானே, இவனை விளவு செல்லுங்க, விளவு சொல்லி இந்த சீட்டுக்கு நீங்கள் போகணும், எனக்கு இந்த மாதிரி டைமில் பார்லிமெண்ட்டில் இருக்க வேண்டிய ஒரு ஆள் நீங்கள். ஒரு 2 சொன்னார், ஆசாத் திஸ் டைம் நோ. அவருக்கு எனக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு வெறுப்புன்ற வரதான் விஷயம். இந்த நாடு போனமாக்கி பங்குலோ தாவி தின்றதுக்கு இல்லை, குடிக்கிறதுக்கு இல்லை, அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு பேர்த்து நாட்டில் ஒரு இடத்துல வேலை நடக்காமல் அரகலை ஸ்டார்ட் ஆகி இப்படியெல்லாம் இருந்த ஒரு நாட்டை நான் மீட்டி எழுப்பி ஒரு லெவலுக்கு கொண்டு நீங்கள் 3 ஊற்று திண்டு கொண்டிருக்கிறீங்களே, அப்படி ஒரு லெவலுக்கு கொண்ட நாட்டை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நாசமாக்கிறீங்களே என்ற ஒரு மன வருத்தம் அவருக்கு இருக்க தான் செய்யும். அது யாருக்கும் இல்லைன்னு சொல்லிடலாம். அதனால தான் அவர் அது நான் போய்த்து என்னதுக்கு ரிப்பேர் பண்ணணும், நான் என்னதுக்கு போய்த்து ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு இது அவரோட மைண்ட் செட் இல்லை நான் நினைக்கிறேன். அப்படியா தான் இருக்கும். அவர் எத்தனைக்கும் எனக்கு இது வாணுமென்றே சொல்கிறாரு. இப்போ நான் இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்காக சரி வாங்க, எனக்கு அவர் சொல்கிறாரு தான், ரணில் வாரேன்னா நான் என் சீட்டை விலையை கொடுக்குறேன்னு சொல்லி, அப்போ அதை எடுங்க அப்படின்னு சொல்லி இனி அது 7 சொல்லி கொண்டிருக்காரு. இனி அடுத்த நேஷனல் லிஸ்ட்டை போடுறதுக்கு இன்னும் நாங்கள் டிசைட் பண்ணி கொண்டு போகிறோம். நீ 2 பேர் வந்திருக்கு, ஃபைசல் முஸ்தபா இருக்கார், காஞ்சன் இருக்கார், அதே மாதிரி 5 பேர்கிட்ட பேர் அத்தாவுலாம் கேட்டிருக்காரு, அந்த மாதிரி 5 பேர்கிட்ட பேர் வந்திருக்கு. அதனால் அந்த தீர்மானத்தை ரணில் வந்த பிறகு எடுத்து தான் அதை லெட்டர் அனுப்பணும். அசாசாலிக்கு அந்த எண்ணம் இல்லையா பாராளுமன்றத்துக்கு? இன்னும் எனக்கு இப்போது அதெல்லாம் தேவையில்லை, நேஷ்னல் லிஸ்ட்டெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் நாங்கள் ஸ்டார்ட்லேருந்து 2 பார்ட்டில் நேஷ்னல் லிஸ்ட்லேருந்து நான் தின்றிருக்கேன் பருப்பு, ரைட்டா. ஸோ அதனால் எந்த ஒரு கட்சியும் நான் இந்த நேஷ்னல் லிஸ்ட்டில் நம்ப மாட்டேன். மக்களுடைய ஆணை அதில் வாரது தான் ரிசல்ட்ஸ். இன்னும் 2 எலெக்ஷன்ஸ் இருக்கு, பார்ப்போமே, நோ இஷ்யூ. சரி, அதே நேரம் தொடர்ச்சியாக இந்த உங்களுடைய கூட்டணியினுடைய நடவடிக்கைகள், அரசியல் சார்ந்த நடவடிக்கைகள் எப்படி நகரப்போகிறது? கூட்டணியை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு ரணில் மேலே ஒரு விசுவாசம் இருக்கேன்னு சொன்னால் இந்த நாட்டை மீட்டி எழுப்பின ஒரு தலைவர்ன்றது தான், வேறு ஒன்றும் இல்லை. எங்கள் ரெஸ்பெக்ட் அவருக்கு அதுதான். அந்த ரெஸ்பெக்ட்டுக்கு க்ரௌட் குறைஞ்சாலும் நாங்கள் அந்த நேரத்தில் விட்டுட்டு போகிறது இல்லை. பட் நாங்கள் இந்த லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷனை மட்டும் நாங்கள் தனியாக போகணுன்ற ஒரு டிசிஷன் லைக் மிச்சம் பார்ட்டிஸ் அப்படி தான் போக போகிறாங்க. அது அலையன்ஸாக போக மாட்டாங்க. இப்படி கலநோலிக்கிற பார்ட்டிகளில் கொஞ்சம் யோசிக்கணும். நாங்கள் திரும்ப அதுலேயும் லிஸ்ட் தான் வரும். அந்த சிஸ்டம் அப்படி தான், எலெக்ட் ஆகி அதை லிஸ்ட்டில் வருவாங்க. லிஸ்ட்டில் வருவாங்க, கொண்டு போய் அவன்கிட்ட ஒரு 10 பேரை போட்டு ஷாமலா பேரில் சென்னைன்னு சொல்லி விட்டாண்டா அப்போ அடுத்த 2 எலெக்ஷனும் மண்ணாக பேத்துடும். அதனால் ரவி கருணாநிதி கேட்குற இடத்துல நாங்கள் இருக்க போகிறது இல்லை. அதனால் நாங்கள் அந்த டிசிஷனை நாங்கள் எடுத்து நாங்கள் லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷனை தனியாக செப்பரேட்டாக போகிறதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த விடயம் நீங்கள் சொன்னது போலவே இந்த கள்ளன் என்கின்ற ஒரு விடயம் இப்பொழுது ரவி கருணாநாயக்காவை அதிகமாக அந்த கூட்டணி சார்ந்தவர்கள் எல்லோருமே விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் கள்ளனன். இதே போன்ற ஒரு நிலைமை தான் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் கூட ரணில் விக்ரமசிங்கவை அவர் எவ்வளவுதான் நல்ல விடயங்களை செய்திருந்தாலும் ஆனால் அவர்களோடு சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே கள்ளராக இருக்கிறார்கள், ஊழல்வாதிகளாக இருக்கிறார்கள். இதனால் தான் மக்கள் அவர் மீதும் வெறுப்பை காட்டுகிறார்கள் என்கின்ற ஒரு விமர்சனம் இருந்து கொண்டே இருக்கிறது. இது அப்படியே ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஒரு சாபக்கேடு மாதிரி அவரை சுற்றி இருக்கிறவர்கள் பல்வேறுபட்ட விமர்சனங்களையும் இப்படி நீங்கள் சொல்லது போல கள்ளர்களாகவும் இருப்பதால் தான் அவர் ஒருவேளை மக்களால் நிராகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாரோ என்னமோ தெரியாது. இல்லை உண்மை, அது நீங்கள் சொல்கிறது அது ஒரு சாத்தியம் என்று சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்று ரணில் கேபினெட் மைத்ரி ரணில் கேபினெட்டில் கூட இவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர், அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் மினிஸ்டரையும் கழட்டினாங்க. கழட்டி கொஞ்ச நாளாக ஒன்றும் இல்லாமல் வச்சுருந்துச்சி, இன்கொயரி நடந்துச்சு, கேஸ் நடந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடந்துச்சு என்ன கேஸ், 300 மில்லியனுக்கு ஒரு காணி ஒரு வீடு வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி இதுதான் கேஸ். இப்போ அவரை மினிஸ்ட்ரியிலேருந்து இறக்கப்பட்டுச்சு. திரும்ப 6-7 ஒரு வருஷத்துக்கு கூட மினிஸ்ட்ரி ஒன்றும் இல்லாமல் ஒரு எம்பியாக தான் இருந்தார். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு மினிஸ்ட்ரி கொடுப்பட்டுச்சு. இது எல்லாம் தான் மக்களுக்கு ஒரு வெறுப்பு. மக்களுக்கு கள்ளண்டா கள்ளந்தான், ரைட். அதை எந்த 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 இதுலையும் சேஞ்ச் பண்ணல. நீங்கள் சொல்கிற மாதிரி அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் ரணிலை வெறுக்கிறது மக்கள்ன்றது. நீங்கள் சொல்கிறீங்க, அது உங்களோட ஒப்பீனியன், பட் இருக்கலாம். 2 தேர்தல்கள் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒன்று உள்ளூராட்சி சபை, இன்னொன்று மாகாண சபைகளுக்கான தேர்தல்.
உண்மையிலேயே மாகாண சபையை தீவிரமாக எதிர்த்த கட்சிகளில் ஜேவிபி என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. வடக்கு கிழக்கை பிரித்தார்கள். அது உண்மையிலேயே அது 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 தொடர்பான வாத பிரதிவாதங்களுக்கு நாங்கள் செல்ல முதல் வடக்கு கிழக்கு பிரிக்கப்பட்டது சரியா பிழையா என்பதுக்கு அப்பால் மாகாண சபை என்றாலே அதுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியவர்கள் தான் இந்த ஜேவிபியினர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எல்லோருமே மாகாண சபைக்கு எதிரான அந்த எஸ்எல்எம்பி மாஜனபாக்க விஜய்ட அந்த பாடி சார்ந்திருக்கிற லீடர்ஷிப்பில் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வர கடைசி வந்து எஸ்எல்பி கண்டெஸ்ட் பண்ணா சொல்லி அதில் தான் அந்த கட்சியில் ஒரு பாப்புலாரிட்டி வந்துச்சு. அதில் எஸ்எல்பியும் ஒப்போஸ் பண்ணாங்க. கடைசியில் இப்போ எல்லாருமே ஏற்றுக்கொண்டாங்க. இப்போ ஜேவிபி கூட ஏற்றுக்கொண்டு அந்த தேர்தல் வைக்க தான் போகிறாங்க. அந்த எந்த மாற்றமும் இல்லை. அதுதான் நான் சொல்கிறேனே, நீங்கள் எதை சரியும் கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்கன்னா அது சப்ஸ்டான்ஷியலாக இருக்கணும்னும் அதை உங்களுக்கு அதில் ஹோல்ட் பண்ணிக்கொள்ளலுமா இருக்கணும். நீங்கள் திரும்ப அந்த கொள்கைக்குள்ளே போட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட பார்ட்டி பேரும் போச்சு, நீங்களும் போச்சு. அப்போ நீங்கள் அது ஒயிட் எலிஃபண்ட்னு சொல்லணுமா என்னென்னலாம் சொல்லி இது சரி வரல. ஆனால் உண்மையிலே இந்த பல்லாத் சபான்னு சொல்கிறது மாகாண சபை, அந்த மாகாண சபை கொண்டாடுறதுக்கு காரணம் வந்து தமிழ் பீப்புளோட அஸ்பிரேஷன் இது, ரைட்? இந்தியாவோட அந்த நடந்த லங்கா கோடில் கொண்டு ஒரு இதுதான் ப்ரொவின்ஷியல் கவுன்சில். அந்த ப்ரொவின்ஷியல் கவுன்சில் சிஸ்டத்தை வந்து ஜெஃப்னாக்குள்ளே கொண்டாடுறதுக்கு, நோர்த்துக்கு கொண்டாடுறதுக்கு வந்தால் அது நோர்த்துக்கு மட்டும் பண்ணல என்ற ஒரே காரணத்துக்கு தான் அது இலங்கை பூரா போட்டு 9 பிராந்தியத்துக்கும் கொண்டாங்க. அப்போ அதே மாதிரி தான் இப்போ எல்லா எலெக்ஷனும் அப்படி தான். அதனால ஜஸ்டிஃபிகேஷன் ஒழுங்காக இருக்கும், அவ்வளோதான். அதே நேரம் குறிப்பாக வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலே இந்த மக்களினுடைய எதிர்பார்ப்பு என்பது 13வது திருத்தச் சட்டம் முழுமையாக அமுல்படுத்தப்பட வேண்டும், அதில் இருக்கிற அதிகாரங்கள் எல்லாம் பகிரப்பட வேண்டும் என்பதான ஒரு விடயம் இருக்கிறது. அது இந்த அரசாங்கத்தில் நடைபெறும் என்று நினைக்கின்றீர்களா? இப்போ நிச்சயமாக அன்றுகுமார் திசாநாயகர் ரோட்டெல்லாம் திறக்கிறார் தானே. நீங்கள் பார்த்தீங்க தானே, யாழ்ப்பாணத்தில் எத்தனை வருடமாக மூடி வச்ச ரோட்டு சிம்பிளாக தருது. இப்போ பாருங்களேன், உங்களுக்கு ஒன்றுமே டெம்பிள் ட்ரீஸுக்கு உங்களுக்கு வேண்டிய நேரம் போயிடும். இப்போ யாழ்ப்பாணத்தை துறப்பட்டிக்கு, டெம்பிள் ட்ரீஸ் துறப்பட்டிக்கு, பிரசிடென்ட் ஆஃபீஸ் துறப்படுது, எல்லாம் துறப்படும், எல்லாம் துறப்படும். சந்தோஷம். அதை பார்க்க போல மக்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இந்த சந்தோஷம் துக்கமாக மாறிடக்கூடாது. இந்த சந்தோஷம் கண்டினியூ பண்ணணும். அதுதான் எங்களுக்கு போகணும். அன்றுகுமார் திசாநாயகர் வந்து இந்த சந்தோஷத்தை கண்டினியூவாக போகணும். இது ஒரு பட ஷோண்டாக மாறிடக்கூடாது. அது பட ஷோவாக மாறி அங்கே தான் டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆகும். அதனால் இது எல்லாம் உங்களுக்கு ட்ராமாவுக்கு நல்லம், ரைட்டா? ஆனால் பூர்ண இம்ப்ளிமெண்டேஷன் வர்ற நேரத்தில் தான் உங்களுக்கு விஷயங்கள் இருக்குது. இப்போ நாங்கள் பார்க்குறோம் எல்டிடி பிரிஸ்னர் செய்கிறாங்க, இவங்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க, ரைட்? இதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்க போகிறாங்க, ரைட்? நீங்கள் ரோட்டை திறந்து நீங்கள் போயலான்னு சொல்லி மூடின ரோடு எல்லாத்தையும் திறந்து விட்டு அதில் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்குமா? இன்னும் தமிழ் பீப்புள் ஹேவ் அ ப்ராப்ளம், மைனாரிட்டி தமிழ் முஸ்லீம் ஹேவ் அ ப்ராப்ளம். அப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு எல்லாம் சொல்யூஷன் என்ன? அதுக்கு தானே நீங்கள் இந்த ப்ரொவின்ஷியல் கவுன்சிலில் கொண்டு கிடைச்சிச்சா? ஒன்றும் கிடைக்கல. அதனால அது இல்லை எங்களுக்கு இஷ்யூ. நீங்கள் ரோட்டை திறக்கிறேன் இல்லை இஷ்யூ. தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புளோட ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொண்டாங்க. அதை கொண்டு அதான் அந்த தமிழ் முஸ்லீம் மக்கள்கிட்ட ஒரு சந்தோஷம் பார்க்கலாம், ரைட்? இப்போ உங்களுக்கு ஒன்றும் செய்யலாம். யாழ்ப்பாணத்தில் தமிழனை தோக்கடிச்சு உங்களுக்கு ஓட் பண்ணிக்கி, சுமேந்திரனை தோக்கடிச்சு உங்களை அனுப்பியிருக்கி, அப்படி தானே? அப்படி எல்லா பகுதியிலையும் தமிழ் முஸ்லீம் ஆட்கள்லாம் தோக்கடிச்சு எஸ்எல்எம்சியில் அட்ரஸ் இல்லாமல் போயிட்டு, சரியா? அவங்களோட இருந்த எம்பிமார் எல்லாரும் தோறுவோம், ரைட்? அப்போ அப்படிக்கு தோக்கடிச்சு நீங்கள் அனுப்பியிருக்கீங்கன்னு சொன்னால் என்ன எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட? உங்களுக்கு இதை எதிர்பார்க்குறாங்க, டெலிவர் பண்ணுங்கள். இப்போ டெலிவர் பண்ணுறது உங்களோட டர்ன். நீங்கள் டெலிவர் பண்ணலை இன்னொரு 6 monthsக்குள்ளே மீண்டும் ஒரு sorry.com. சரி, இதே நேரம் இன்னொரு விடயம் அரசல் புரசலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹரணி அமரசூரிய, பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையிலான ஒரு குழுவினரும், அதே நேரம் அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான ஒரு குழுவினரும் என்று சொல்லி இப்பொழுது தேசிய மக்கள் சக்தி 2ஆக இருக்கிறது என்பதான ஒரு விடயங்களும் அதிகளவாக பேசப்படுவது காணப்படுகிறது. இது உண்மையாக இருக்குமா? அதெல்லாம் சும்மா ரியூமர். அவங்களுக்குள்ள அப்படியெல்லாம் பிரச்சனை வராது. சரி, அந்த விஷயத்தில் ரவி கருணாநாயக்க, ரணில் விக்ரமசிங்கே இல்லை, ரைட்? அங்கே அப்படியாக வந்து ஒரு பிரச்சனை அங்கே இல்லை. அங்கே வந்து அவங்களோட காசு வசதி இல்லாட்டியும் கூட டீசன்சின்றது ஒன்று அவங்கள்ட்ட இருக்குது. அவங்கக்கிட்ட ஒரு நல்ல கல்ச்சர் ஒன்று இருக்குது. எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி செய்யணும், அதெல்லாம் அவங்களோட ஒரு டிசிப்ளின். அதை நாங்கள் அந்த காலத்துலேருந்து பார்த்து கொண்டு தான் ஜேவிபியில் வந்து அந்த டிசிப்ளின், அந்த டிசிப்ளினுக்கு கிடைச்ச ரிசல்ட் தான் இது.
ரைட்டா. அதனால் இது கொஞ்ச நாள் போகணும், எங்களையை பொறுத்தளவு இது கொஞ்ச நாள் போகணும். இதில் மக்களுக்கு ஆகக்கூட நன்மை, எந்த ஒரு அரசாங்கத்தாலும் கிடைக்காத நன்மை கிடைக்கணுன்ற எதிர்பார்ப்பு தான் எங்களுக்கு. அது கிடைக்கணுன்றது தான் நாங்கள் பார்க்குறோம். கிடைக்காவிட்டால் தான் அது ஒரு பிரச்சனையாக மாறும். கிடைக்காம விடுகின்ற பட்சத்தில் உங்களுடைய நடவடிக்கைகள் என்னவாக இருக்கு? நாங்கள் சொல்லுவோம், இப்போ நாங்கள் இன்றைய சொன்னோமே இன்னும் ஒன்று செய்யலைன்னு, அது மாதிரி நாங்கள் சொல்லிக்கொண்டே இருப்போம். நீங்கள் செய்ய காட்டு நாங்கள் சொல்லுவோம். சரி, உங்களே கவுத்த வரல இருக்கிற மக்களுடைய ஆணை அதை நாங்கள் இல்லை தாக்குறே, நாங்கள் வி ஆர் தேர் டு சப்போர்ட். நாங்கள் எந்த நேரத்துலையும் இந்த ஒரு கவர்மெண்ட்டை ஃபால் பண்ண விட மாட்டோம். பட் நீங்கள் தான் அதை மேனேஜ் பண்ணி கொண்டு உங்களோட பேரையும் காப்பாற்றி கொண்டு நீங்கள் பேர்த்து மக்களுடைய அஸ்பிரேஷனுக்கு வேலை செய்யணும்ன்றது தான் எங்களோட ஒப்பீனியன். சரி, நிச்சயமாக நிறைய விடயங்கள் பேசியிருக்கிறோம். இன்னும் பல விடயங்கள் பேசலாம். இருந்தாலும் கூட நாங்கள் நிகழ்ச்சியை எதிர்த்தோடு நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று நினைக்கிறேன். குறுகிய நேரத்துக்குள் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் இத்துடன் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகிறோம். நிறைய விடயங்கள் உண்மையிலே பேசியிருக்கிறோம். பல விடயங்கள் இப்பொழுதைய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள், அவர்கள் இன்னும் பாராளுமன்ற கூட்டத்தொடர் இன்னும் ஆரம்பிக்கப்படாத நிலையில் கூட அவர்களுடைய தற்போதைய நடவடிக்கைகள் குறித்து பல விடயங்களை பேசியிருந்தோம். குறிப்பாக அவர்களுடைய அமைச்சரவை நியமனம் இருந்து ஜனாதிபதியினுடைய செயற்பாடுகள் வரை நிறைய விடயங்கள் பேசியிருந்தோம், விமர்சிக்கப்பட்டிருந்தது. அந்த விடயங்கள் குறித்தும் பேசியிருந்தோம். உங்களுடைய நேரத்துக்கும் இங்கு வருகை தந்து பல விடயங்களை சுட்டிக்காட்டியதுக்கும், நீங்கள் மீண்டும் சொன்னது போலவே இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக நாங்கள் இல்லை, அவர்கள் மக்களினுடைய ஆணையை வென்றிருக்கிறார்கள், அவர்கள் விளவிடாமல் தடுப்பதற்காக நாங்கள் பேசுகின்றோம் என்கின்ற ஒரு விடயம் மிகவும் ஆரோக்கியமான ஒரு விடயமாகவே இருக்கிறது. எனவே நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் கூப்பிட்டதுக்கு எங்களுடைய நன்றியும் தெரிவிச்சுக்கொள்கிறோம். சரி, நிச்சயமா பல விடயங்களில் பேசியிருக்கிறோம். குறிப்பாக அசாத் சாலி அவர்கள் சொன்னது போலவே இந்த வடக்கு கிழக்கு மக்களினுடைய பிரச்சனை என்பது வேறு பிரச்சனையாகத்தான் இருக்கிறது. அங்கே அவர் சொன்னது போலவே அங்கே இருந்த தமிழ் தேசியம் பேசுகின்ற அரசியல் பிரதிநிதிகளை எல்லாம் தோற்கடித்து விட்டு தேசிய மக்கள் சக்தியினரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய எண்ணப்பாடு, அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்பது வேறுவாகத்தான் இருக்கிறது. இதுதான் நிதர்சனமாக இருக்கிறது. இதே போல இன்னொரு விடயத்தையும் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். தற்பொழுதுதான் யாழ்ப்பாணத்தில் முதல் முறையாக பாதைகள் திறக்கப்படுவது போலவும், அதே நேரத்தில் காணிகள் விடுவிக்கப்படுவதும் போலவும் பல காட்சி பிம்பங்கள் வெளிவந்து கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது இதற்கு முன்னரே நடைபெற்றிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவனுடைய காலத்தில் இருந்து இப்படியான காணி விடுவிப்பு நடவடிக்கைகள், அரசியல் கைதிகளினுடைய விடுவிப்பு நடவடிக்கைகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது என்பது உண்மையான ஒரு விடயம்தான். தற்போதும் அது விடுவிக்கப்படுவது வரவேற்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்குமே தவிர இப்பொழுதுதான் அது புதிதாக விடுவிக்கப்படவில்லை, விடுவிக்கப்பட போவதில்லை என்பதை மீண்டும் எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்திக் கொண்டு, எந்த அரசாங்கம் மிகப்பெரிய ஆணையை பெற்று மக்களுடைய ஆணையை பெற்று ஆட்சிக்கு வந்திருக்கிறது, அவர்கள் மக்களினுடைய எண்ணங்கள், மக்களினுடைய சிந்தனைகளை அவர்கள் தெளிவாக புரிந்து செயற்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு விடயமாகவும் இருக்கிறது. அதை நாங்கள் ஊர்ந்து கவனித்துக் கொண்டிருப்போம். தொடர்ச்சியாக அரசாங்கம் விடுகின்ற பிள்ளைகளையும் அவர்கள் மக்களினுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் எங்கு திசை மாறி நடக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் நாங்கள் தட்டி கேட்பதற்கும் நாங்கள் தயங்க போவதும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு சமர்க்களம் நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு அரசியல் பிரதிநிதியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கின்ற நேயர்களே, வணக்கம்.